Hello students, channel useful ஆ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு சம்ஸ் வீடியோ வரும். இப்போ நம்ம பயிற்சி 3.3 முதல் வினா பார்க்கலாமா? அதில் என்ன கொடுத்துருக்காங்க? பின் வருவனவற்றில் முறையே f of x மற்றும் g of x ஆகியவற்றின் மீப்போவா மற்றும் மீச்சிமா காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்பயும் மீப்போவா மீச்சிமா கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதாவது இந்த f of x g of x பெருக்கி வர ஆன்சரும் நமக்கு மீப்போவாவையும் மீச்சிமாவையும் பெருக்கி வர ஆன்சரும் சமம் அப்படின்னு சொல்லி சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னு பார்க்கலாமா? நம்ம எப்பயும் போல ஃபர்ஸ்ட் இதை வந்து f of x ன்னு எடுத்துக்கலாமா? f of x is equal to 21 x squared y. g of x என்ன? 35 x y squared-ஆ? இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 21 நம்ம இது எழுதணும்னா நமக்கு இது 7வது வாய்ப்பாடில் வருமா? 3 7 21, இது 3வது வாய்ப்பாடில் ஒரு 1. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 7 × 3 எழுதிக்கலாமா? x squared y அப்படியே எழுதிக்கலாம். நம்ம வந்து மீப்போவா மீச்சிமா கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காக இப்படி எழுதுறோம். 35 எப்படி எழுதலாம்? 35 நமக்கு 7வது வாய்ப்பாடில் வரும். 7 35, இது 5வது வாய்ப்பாடு. அப்போ 7 × 5ன்னு எழுதிக்கலாமா? x y squared. இப்போ இது ரெண்டோட நம்ம மீச்சிமா என்ன? ஃபர்ஸ்ட் மீப்போவா பார்க்கலாமா? மீ பெரு பொது வகுத்தி அப்படின்னா வகுத்தி அப்படின்னு வந்துச்சுனாலே இது ரெண்டுல எது பொதுவாக இருக்கோ அதை தான் எழுதணும். ஓகேவா? 7 பொதுவாக 7 பொதுவாக இருக்குது. அடுத்து இங்கே 3 5 ரெண்டுமே பொதுவாக கிடையாது. அப்போ அதை எழுதக்கூடாது. அப்போ இந்த இதில் வந்து எது பொதுவாக இருக்குது? எக்ஸு தானே. பொதுவாக இருக்கிறதுல எதோட அடுக்கு சிறுசோ அதை எழுதுங்க. பொதுவாக இருக்கிறதுல இந்த எக்ஸு பொதுவாக இருக்குது. இது ரெண்டில் எதோட அடுக்கு சிறுசு? எக்ஸின் அடுக்கு 1ன்றது தான் சிறுசு. அப்போ எக்ஸின் அடுக்கு 1 எழுதிக்கோங்க. இந்த ரெண்டில் எது சிறுசு? ஒய்யின் அடுக்கு 1 தான் சிறுசு. அடுத்து நம்ம மீச்சிமா பார்க்கலாமா? மீச்சிமா எப்படி கண்டுபிடிக்கணும்? எல்லாமே எழுதணுமா? மீச்சிமாவில் எல்லாமே எழுதுங்க. 7 3 5 x y எல்லாமே எழுதியாச்சு. எதோட அடுக்கு பெருசு? 7ல் 1ன் அடுக்கு தான் பெருசு, 3ன் அடுக்கு 1, 5ன் அடுக்கு 1 தான் பெருசு. எக்ஸில் வந்து எக்ஸின் அடுக்கு 2 தான் பெருசு. ஒய்யில் இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 2 தான் நமக்கு பெருசு. நம்ம மீச்சிமா எப்படி எழுதணும்? f of x g of x இந்த ரெண்டுலையும் வந்து எல்லாமே எது பெரிய இதோ அதை எழுதுறோம். இப்போ 3னா 3 தான் பெரிய இது. ஸோ 7னா 7 ரெண்டுலையுமே பொதுவாக இருக்குது. பொதுவாக இருக்கிறதுல எதோட அடுக்கு பெருசு? 1 தான். ரெண்டுக்குமே ஒரு அடுக்கு 1 தான். அப்போ 1 தான் பெருசு. 3 தான் பெரிய இது. அடுத்து 5 தான் பெரிய இது. எழுதியாச்சு. அடுத்து எக்ஸு இங்கே எக்ஸ் இருக்குது. எக்ஸில் எது பெரிய இது? எக்ஸின் அடுக்கு 2 தான் பெருசு. அடுத்து ஒய்யில் ஒய்யின் அடுக்கு 2 தான் பெருசு. அதை எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? ஃபார்முலா படி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்களா? அதாவது f of x × g of x. f of x-ஐயும் g of x-ஐயும் பெருக்கி வர ஆன்சரும் அதாவது 7 3 21, இந்த 21 x squared y இதையும் g of x என்ன? 35 x y squared. இது ரெண்டையும் பெருக்கி வர ஆன்சர் அதாவது 21 × 35. 1 5 5, 2 10, 4 3 3, 2 6. அப்போ நமக்கு 5 3 7 735. அடிமானம் நமக்கு சமமாக இருந்துச்சுன்னா அடுக்குகளை என்ன பண்ணணும்? கூட்டணும். 2 இங்கே எக்ஸின் அடுக்கு 1ன்னு இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2 + 1 நமக்கு 3 ஆகிடும். அதே மாதிரி ஒய் 1 + 2 நமக்கு ஒய்யின் அடுக்கு 3. இது வந்து என்னது? நமக்கு f of x-ஐயும் g of x-ஐயும் பெருக்கி வர ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? மீச்சிமாவையும் மீப்போவாவையும் பெருக்கி வர ஆன்சரை கண்டுபிடிக்கணும். அப்போ மீச்சிமா × மீப்போவா. மீப்பெரு பொது வகுத்தி. அப்போ மீச்சிமா நமக்கு என்ன? இதை மீச்சிமாவை எப்படி எழுதிக்கலாம்? பெருக்கி எழுதிக்கலாமா? 7 3 21, 21 × 5. அப்போ 21 × 5, 1 5 5, 2 10, 105 x squared y squared. அப்போ நம்மளோட மீச்சிமா என்ன எழுதியிருக்கோம்? 105 x squared y squared × மீப்போவா என்ன? நம்மளோட மீப்போவா என்ன? 7 x y 7 x y. இப்போ இதை என்ன பண்ணணும்? பெருக்கி எழுதணுமா? 105 7ஆல் பெருக்கணும்னா 7 35, இது 3 0 ஆயிரும். இது 3 எழுதிக்கலாம். 1 7 735.
எக்ஸ் அடிமானம் சமமாக இருக்குது. அப்போ நம்ம அடுக்குகளை கூட்டணும். 2 + 1 3, ஒய்க்கும் 2 + 1 3. இப்போ நம்ம என்ன சரிபார்க்க சொல்லியிருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸும் மீச்சிமா இன்ட்டு மீப்போவா இது ரெண்டையும் பெருக்கி வர்றதும் சமமானு பார்க்கலாமா? இப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ இது, மீச்சிமா இன்ட்டு மீப்போவோட மதிப்பு இது. அப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ், அப்போ இது ரெண்டுமே நமக்கு சமமாக இருக்கா? அப்போ என்ன எழுதணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மீச்சிமா இன்ட்டு மீப்போவா. மீப்பேவான்னு போடலாம், மீப்பேவானும் போடலாம். எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன நமக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் 735 எக்ஸின் அடுக்கு 3 ஒய்யின் அடுக்கு 3. இதோடது என்ன? 735 எக்ஸின் அடுக்கு 3 ஒய்யின் அடுக்கு 3. இது சரிபார்க்கப்பட்டது. எல்லாமே ஈக்குவலாக இருக்குல்ல, ஸோ நமக்கு சரிபார்க்கப்பட்டது. இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் இதில் வந்து இந்த 2 இது கொடுத்துருக்காங்களா? இப்போ இது எந்த ஃபார்முலா படி இருக்குது? எக்ஸின் அடுக்கு 3 1 நம்ம எத்தனை தடவை இது பண்ணாலும் நமக்கு வந்து 1 தான் கிடைக்கும். அப்போ 1 அடுக்கு 3 எழுதிக்கலாமா? எதுக்காக இப்படி எழுதுறோம்டா, நம்ம இந்த ஃபார்முலா படி அப்ளை பண்ணி நம்ம வந்து இந்த இதை காரணிப்படுத்த போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை எப்படி எழுதிக்கலாம்? ஃபஸ்ட்டு இது நம்ம எப்பயும் போல் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். இந்த எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 1 அடுக்கு 3 இதை நம்ம எப்படி எழுதலாம்? இந்த ஃபார்முலா படி எக்ஸ் ஏ இருக்கிற இடத்துல எக்ஸும் பி இருக்கிற இடத்துல 1 எழுதலாமா? அப்போ இது எப்படி எழுதலாம்? ஏ இருக்கிற இடத்துல எக்ஸு, அப்போ ஏ மைனஸ் பினா எக்ஸ் மைனஸ் 1, அப்போ ஏ ஸ்கொயர்டு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏபினா 1 × எக்ஸ் நமக்கு எக்ஸு தான், ப்ளஸ் பி ஸ்கொயர்னா நமக்கு 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் பண்ணால் அதே 1 தான் வரும். இது வந்து இங்கே உள்ளது, இதே அப்படி எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ், ரெண்டாவது இருக்கிறத ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாமா? இதை வந்து எக்ஸு ப்ளஸ் 3 ஒய்யின் அடுக்கு 3 இதை எப்படி எழுதிக்கலாம்? இதே மாதிரி நம்ம இந்த ஃபார்முலா, அதே ஃபார்முலா தான். இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா இங்கேயும் மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும். அதே இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் வரும், ஆனால் இந்த இடத்துல நமக்கு மைனஸ் வரும். இப்போ ஏ இருக்கிற இடத்துல பி, ஏ இருக்கிற இடத்துல எக்ஸு, அப்போ ஏ ப்ளஸ் பினா எக்ஸ் ப்ளஸ் 1, ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 × எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1. இப்போ வந்து இது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், இது ஜி ஆஃப் எக்ஸ்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸில் இருந்தும் மீச்சிமா மீப்போவா ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டையும் பெருக்கி அதையும் பெருக்கி எழுதணும். இப்போ மீப்போவா, இப்போ இந்த 2ல் மீப்போவா எப்படி எழுதலாம்? மீப்போவாண்டா பொது வகுத்தி அப்படின்னா நமக்கு 2ல் எது பொதுவாக இருக்கோ அதை தான் எழுதணும். எக்ஸ் மைனஸ் 1 இங்கே இல்லை, இதே இது எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது, அப்போ இதுவும் நமக்கு பொது கிடையாது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, இது மட்டும் தான் நமக்கு பொதுவாக இருக்குது. அப்போ நம்மளோட மீப்போவா என்ன? எக்ஸ் ப்ளஸ் 1, இதுதான் நம்மளோட மீப்போவா. ஏன்னா இது மட்டும் தானே நமக்கு பொதுவாக இருக்குது. அடுத்து மீச்சிமா, மீச்சிமா அல்லது மீப்போமான்னு சொல்லலாம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் மடங்குன்னு வந்துச்சுன்னா அது வந்து மீச்சிமான்னு வந்தாலும் மீப்போவா வந்தாலும் ரெண்டுமே ஒன்று தான். மீச்சிமா அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்? எது பெருசோ அது எழுதுவோம் அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ எக்ஸ் மைனஸ் 1ன்றது அங்கே 2லையுமே இல்லை, இது 1ல் மட்டும் தான் இருக்குது. அப்போ இதுதானே நமக்கு பெருசு. இப்போ எக்ஸ் மைனஸ் 1 அப்படி இல்லை அப்படின்னா எல்லாமே எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாக இருக்கிறதுல மட்டும் எதோட அடுக்கு பெருசோ அதை எழுதணும். அப்போ எல்லாமே எழுதணுமா? எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 1 ரெண்டுலேயும் பொதுவாக இருக்குது, எதோட அடுக்கு பெருசு? 1ன்றது தான். அப்போ 1 டைம் எழுதுனா போதும். அப்போ பேலன்ஸ் இந்த 2 டேர்மையும் எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1, அது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1, இதுதான் நம்மளோட மீச்சிமா. இப்போ என்ன பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் பெருக்கணும், மீப்போவா மீச்சிமா ரெண்டையும் பெருக்கணும். இது ரெண்டும் ஈக்குவலானு பார்க்கணும். இப்போ நம்மளோட மீப்போவா என்ன? மீப்பேரு பொது வகுத்தி என்ன? எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு சொல்லியாச்சு. மீச்சிமா வந்து மீச்சிமா அல்லது மீப்போமான்னு சொல்லலாமா? அதை வந்து எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த இதை எழுதியாச்சா? நம்ம கண்டுபிடிச்சதை எழுதியாச்சு. இப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் பெருக்கிறோம். இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட டேர்ம், இது ஜி ஆஃப் எக்ஸோட இது. இப்போ இதை நம்ம பெருக்கி எழுதினோம்னா அடிமானம் சமமாக இருந்துச்சுன்னா அடுக்க கூட்டுவோமா? எதில் 2லையும் எது அடிமானம் சமம்? இது மட்டும்தான் அடிமானம் சமம். அப்போ இதோட அடுக்கை மட்டும் கூட்டணும், மற்றதை அப்படியே எழுதிக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1, இதில் வந்து என்னது? எக்ஸ் ப்ளஸ் 1
அடிமான சமமா இருக்கு. அடுக்க என்ன பண்ணணும், இங்கே 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. 1 1 இருந்துச்சுன்னா நமக்கு 2. அடுத்து x² மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. இது வந்து நமக்கு f of x into g of x ஓட வேல்யூ. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், மீ போவாவையும் மீச்சிமாவையும் பெருக்கணும். மீ பேவானு போடலாம், போவானு போடலாம், ரெண்டுமே ஒன்று தான். அடுத்து மீச்சிமா, இது ரெண்டையும் பெருக்கிறோம். பெருக்கணும்னா மீ போவா வந்து எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு மீச்சிமா என்ன நமக்கு எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. இப்போ இதை நம்ம பெருக்கி வந்த ஆன்சர் நம்ம என்ன சொன்னோம், அடிமானம் சமமாக அடிமானம் சமமாக இருந்துச்சுன்னா அடுக்க கூட்டணும். அப்போ எக்ஸ் பிளஸ் 1, இங்கே 1 இருக்குது, இங்கேயும் அடுக்கு 1 இருக்குது. அப்போ கூட்டினோம்னா 2 எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. இது வந்து நம்மளோட மீப்போவாவையும் மீச்சிமாவையும் பெருக்கி வர ஆன்சர். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ், இதுவும் இதுவும் ஈக்குவலான்னு பார்க்கணுமா, ஈக்குவலான்னு பார்க்கலாமா. இங்கே என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸில் என்ன இருக்குது, மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர், இங்கே உள்ளதை நான் எழுதுகிறேன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்மா ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கலாமா. எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1, இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 எல்லாமே இருக்கான்னு பார்க்கலாமா. எக்ஸ் மைனஸ் 1 இருக்கா, இருக்குது. இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இருக்கா, இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இருக்கா. அப்போ இதை நம்ம என்ன எழுதிக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு g of x is equal to மீச்சிமா into மீப்போவா, இது ரெண்டுமே சமமாக இருக்கா என்பது சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிக்கோங்க. சரிபார்க்கப்பட்டுருச்சா, நமக்கு சமமாக இருக்குன்னு தானே சொன்னாங்க, சமமாக இருக்குது, சரிபார்க்கப்பட்டது. அடுத்து மூன்றாவது இது பார்க்கலாமா. மூன்றாவது இதில் நம்ம எப்பயும் போல் இதை எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாமா. எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த இது எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸு ஒய்ன்றது பொதுவாக இருக்கா, நம்ம பொதுவாக வெளியே எடுத்துக்கலாமா. இது வெளியே எடுத்தோம்னா நமக்கு சம் செய்யும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இங்கே 2 எக்ஸ் இருக்குது, நம்ம ஒரு எக்ஸை வெளியே எடுத்துட்டோம். அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன எக்ஸ் இருக்குது, ஒரே ஒரு எக்ஸ் இருக்குது, ஒரு ஒய் தான் இருக்குது, ஒரு ஒய் எடுத்தாச்சு. இங்கே ஒரு எக்ஸ் தான் இருக்குது, ஆனால் ஒய் வந்து நமக்கு 2 இருக்குது. அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன ஒய் இருக்கும், ஒரு ஒய் இருக்கும். பெருக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அடிமான சமமாக தான் அடுக்க கூட்டுவோமா. அப்போ எக்ஸின் அடுக்கு 2 ஒய்னு வந்துருமா, இங்கே எக்ஸ் ஒய்னு அடுக்கு 2ன்னு வந்துடும். அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் எழுதலாமா. ஜி ஆஃப் எக்ஸ்லையுமே நமக்கு எக்ஸு காமனாக வெளியே எடுக்கலாமா. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய்னு இருக்கிறதுல எக்ஸை காமனாக வெளியே எடுத்துக்கலாம். எடுத்தோம்னா இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும், இங்கே வந்து எக்ஸை வெளியே எடுத்தாச்சு, பேலன்ஸ் நமக்கு ஒய் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் நமக்கு இதாக இருக்கா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், மீப்போவா கண்டுபிடிக்கணுமா. மீப்போவா அல்லது இது எப்படி சொல்லிக்கலாம், மீ பேவான்னு எழுதலாம். இது என்னது நமக்கு மீப்பெரு பொது வகுத்தி, மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு வந்தாலே நமக்கு பொதுவாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. என்னென்ன பொதுவாக இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் பொதுவாக இருக்குது. இங்கே எக்ஸும் பொதுவாக இருக்குல்ல, ஒய் மட்டும்தான் இல்லை. அப்போ எக்ஸும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் நமக்கு பொதுவாக இருக்குது. அடுத்து மீச்சிமா அல்லது மீ போமா, இது எப்படி எழுதணும், எல்லாமே எழுதணுமா. எல்லாத்துலேயுமே எதோட அடுக்கு பெருசோ அதை எழுதணும். எக்ஸில் வந்து எது பெரிய அடுக்கு, எக்ஸின் அடுக்கு 1ன்றது தான் நமக்கு பெருசு, ஒய்யின் அடுக்கு 1 தான் பெருசு. இந்த இதில் வந்து எக்ஸு ப்ளஸ் ஒய் அப்படின்றது தான் நமக்கு பெரிய அடுக்கு. அப்போ இதை அப்படியே எழுதிக்கலாம், 1ன்றது தான் நமக்கு பெரிய அடுக்கு. அடுத்து என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் பெருக்கணுமா. எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்ன, எக்ஸு ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ இதை நம்ம பெருக்கணும்னா இங்கே எக்ஸின் அடுக்கு 1 இருக்குது, இங்கேயும் எக்ஸின் அடுக்கு 1 இருக்குது. ஒன்றையும் நம்ம கூட்டோம்னா எக்ஸின் அடுக்கு 2ன்னு ஆகிடுமா. ஒய் வந்து 1 தான் இருக்குது, அப்போ ஒய்யை அப்படியே எழுதிக்கோங்க. அதே இந்த இதில் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்றது 2 இருக்கா நமக்கு, இங்கேயும் 1 இருக்குது. இங்கே அப்போ அடிமான சமமாக இருக்க அடுக்க நம்ம கூட்டணும். 1 + 1 நமக்கு 2. அப்போ இதுதான் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ. அடுத்து என்ன பண்ணணும், நம்ம மீப்போவாவையும் மீச்சிமாவையும் பெருக்கணுமா.
ஃபர்ஸ்ட் மீப்போவா என்ன? மீப்பெரு பொது வகுத்தி x into x plus y into மீச்சிறு பொது மடங்கு நமக்கு என்ன? xy x plus y. இப்போ இதில் நமக்கு என்ன வரும்? எக்ஸின் அடுக்கு 1, இங்கேயும் எக்ஸின் அடுக்கு 1 இருக்கு. அப்போ அடுக்கு கூட்டணுமா? 2, ஒய் அப்படியே போட்டுருங்க. இதுவுமே சமமாக இருக்கு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் அடுக்கு 2. அப்போ இது நமக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? இதோட பெருக்கலும் சமமானு பார்க்கணும். அப்போ பார்க்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். இங்கேயும் அதே இதுதான் இருக்கு. அப்போ இது ரெண்டும் நமக்கு சமமா? அப்போ எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு g of x மீப்பெரு பொது வகுத்தி இன்ட்டு மீச்சிறு மடங்கு சரிபார்க்கப்பட்டது. ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்சாச்சா? அப்போ என்ன சொல்லணும்? சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிக்கலாமா? சரிபார்க்கப்பட்டது. எல்லாம் புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.